ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுங்கச்சாவடியில் வெறும் 3000 செலுத்தினா போதும், ஒரு வருஷத்துக்கு நம்மளால ஃப்ரீயாக எத்தனை தடவை வேணால் இப்படி போயிட்டோம் அப்படி போயிட்டோம் அப்படி போயிட்டோம் இப்படி போயிட்டோம் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவசரப்பட்டு இதெல்லாம் நம்பிடாதீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றதுல தொடங்கி, அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்றதை விட ஒரு அக்யூரேட்டாகவே சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு 55,000 கோடி அப்படின்றது இந்த சுங்கச்சாவடி மூலிமா இந்தியா முழுவதும் வசூலாகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ இல்லை பண்ணலையோ, முழுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கார் சம்மந்தப்பட்டு நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றத பதிவேற்றம் செஞ்சுருக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோக்கெல்லாம் எல்லாமே வந்துட்டு இருக்கும். மறக்காமல் போய் அந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 301 வீடியோவுக்கு மேலே நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். முதல்லலாம் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு 20 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறவங்க, 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வருடாந்திர வந்துட்டு பாஸ் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனி சுங்கச்சாவடி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு காசு கட்டினாலே போதுமான ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு கம்மியான தொகையை நீங்கள் கட்டிக்கோங்க, எத்தனை தடவை வேணால் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் வரக்கூட நம்ம போய் கேட்போம். நானும் போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இல்லைங்க அதெல்லாம் வராதுங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. பட் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வந்துட்டு டோல்கேட் இருக்கா, பணமே கட்ட தேவையில்லைங்க, இதை பண்ணுங்க, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயின்றாங்க. அவன் கேட்டவுடனே கிளம்பு காத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையை இல்லைன்னு போடுறானுங்க. இது குறிப்பாக இந்த ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, சில இடங்களில் சுங்கச்சாவடியில் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சுங்கச்சாவடிகள் இருக்கு, அதனால வந்துட்டு மக்கள் இங்கே ஒரு பணமும் அங்கே ஒரு பணமும் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப புகார் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாங்களாம். இந்த நிலையில தான் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தில் அடிக்கடி இதை பற்றின ஒரு புகார் அப்படின்றது வர்றதுனால மக்கள் வந்துட்டு அடிக்கடி இது போல வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு ஒரு வருடாந்திர வந்துட்டு பாஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளதாக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஷின் மார்க் வச்சிருக்கிறாங்க. பட் வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, பட் இன்னும் இது அமலுக்கு வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தனிநபர் வாகனத்துக்காக வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்ன்றதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை வேணால் போயிட்டு வரலாம். சும்மா நீங்கள் டோல்கேட்டை தாண்டி ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு கூட வரலாம், அது உங்களுடைய விருப்பம் தானா. எத்தனை முறை வேணால் நம்ம வந்துட்டு இப்படி போகலாம் அப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் உரிமையாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகளுக்கு வந்துட்டு ஒரு முறை நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி, அதாவது 30,000 நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சுங்கச்சாவடியை யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த சுங்கச்சாவடியில் நான் வந்துட்டு சேலம் போகல ஒரு 5 சுங்கச்சாவடியாக என்னமோ வந்துச்சு. ஒவ்வொன்றுலையும் 56 ரூபான்றாங்க, ஒன்றில் 75 ரூபான்றாங்க, இன்னொன்றில் 105 ரூபான்றாங்க. மாற்றி வந்துட்டு ஒரு கடுப்பு ஏற்றிட்டே இருக்காங்க. திடீர்னு பைசா இல்லாமல் பெட்ரோல் மட்டுமாவது அடிச்சுட்டு ஊருக்கு போகலாம் கார் எடுத்துட்டு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா வச்சுக்கோங்களேன், ஐயோ குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த டோல்கேட்டை வந்துட்டு வந்து நிற்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த 3000 அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதே போல் இங்கே அடிக்கடி வந்துட்டு அதிகமான தொகை அப்படின்றத வந்துட்டு போடுறாங்க, அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு மறு இடங்களில் வந்துட்டு இருக்காது. இதனால நிறைய பேர் சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்க, இப்போதான் அங்கே கட்டினா அதுக்குள்ள உங்களுக்கும் பணம் கட்டுமா அப்படின்ற மாதிரி. இதை பற்றி வந்துட்டு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதாவது தொடக்க நிலையில் இருக்கிறதாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போக்குவரத்து துறை அமைச்சகத்திலிருந்து வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்களாம். அதே போல் இந்த நிறைய டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க, இங்கே லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் சென்னை ஈசிஆர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து ஒரு கோவலத்துக்கு ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா அந்த சுங்கச்சாவடியை வந்து கிராஸ் பண்ண, பட் அவங்க பாசம் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி எடுக்காதவங்க, இல்லை நார்மலாக இப்போ புதுசாக வர்றவங்க, இல்லை வந்துட்டு யாருக்காவது சொந்தக்காரங்க வீடு வந்துட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றவங்க, அதாவது ஈஸியாக திருவான்மையூர்லேருந்து வந்துட்டு வேற இடம் கோவத்தில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப தலைவலி தான்.
பட் இங்கேயே நமக்கு வந்துட்டு துறப்பாக்கத்திலே ஒரு டோல்கேட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஒன்லேயும் ஒரு டோல்கேட் இருந்தது, அதையும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் கூட ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சாரி 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அந்த டிஸ்டன்ஸ்லேயே சுங்கச்சாவடி அப்படின்றது இங்கே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நிஜமாலுமே நிறைய பேருக்கு ஒரு சிரமம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வந்துட்டு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 340 ரூபா ஒரு கட்டணம் அப்படின்றத கொடுத்துட்டா, ஸோ இதை வருட கணக்குக்கு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட அது எவ்வளோ வருதுன்னா 4050 ரூபா வருது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸோ இதை வந்துட்டு வருடத்திற்கு 3000 அப்படின்றத வந்துட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுங்கச்சாவடியிலையும் வந்துட்டு இந்த பாஸை பயன்படுத்தி மக்கள் வந்துட்டு பயன்பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்களா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுங்கச்சாவடியில் வசூல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, 2023லேருந்து 2024 ஆண்டாம் படி வந்துட்டு 55,000 கோடி அப்படின்றது வந்துட்டு வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் 8,000 கோடி பார்த்தீங்கன்னா தனிநபர் வாகனம், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்னா அந்த லாரி பஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை வந்துட்டு கால் டாக்ஸி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது அதுக்குள்ளே போயிடும். இது தனிநபர்னா இப்போ நான் கார் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது தனிநபர். இப்போ நீங்கள் கார் வச்சுருந்து உங்களுடைய சொந்த யூஸ்க்கு மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அது வந்துட்டு தனிநபருக்குள்ளே வந்துடும். இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8,000 கோடி அப்படின்றது ஓவரால் இந்தியாவில் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கணக்கு எடுத்துக்காதீங்க, ஓவரால் இந்தியா முழுவதும் வந்துட்டு 8,000 கோடி வந்துட்டு வசூல் செய்யப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 53% தனிநபர் வாகனம் வச்சிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஃபாஸ்டாகெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மொத்த தொகையில் 21% மட்டுமே தனிநபர் வாகனங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அதாவது அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு இதை வாங்க முடியுது அப்படின்றது வந்துட்டு குறிப்பிடத்தக்கதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இது போன்ற வாகனங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது இரவு 10 மணியிலிருந்து இது நைட் டைமில், அதாவது காலையில் 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள இதெல்லாம் கிடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு ஆண்டுக்கு கொடுக்கறதும் 15 ஆண்டுக்கு கொடுக்கறதுனாலையும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இழப்பு ஆகுமா, இழப்பீடு ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா அதிகாரிகள். அதுக்குள்ளே நிறுத்துங்க, ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரீசார்ஜ் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஏன்டா இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் பார்க்கக்குள்ள இருந்துச்சு. நியூஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள இது இன்னும் அமலுக்கே வரலைங்க, ஜஸ்ட் பேச்சுவார்த்தை அப்படின்றது தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்காக இப்போ ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வேணும்னா பல்காக ரீசார்ஜ் ஒரு 5,000 10,000 ரீசார்ஜ் பண்ணாமல் உங்களுக்கு போகிற தூரத்துக்கு டோல்கேட் கால்குலேஷன் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் வந்துட்டு சென்னையில் இருந்து நான் சேலம் போகிறதுக்குன்னா டோல்கேட் கால்குலேஷன் போட்டு காட்டுறாருங்க. இங்கே சென்னை டு சேலம் போட்டாங்களா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 டோல்கேட் அப்படின்றது வருது. இது வந்துட்டு திருச்சி வழியாக போகிறதுனால ஸோ 8 டோல்கேட் அப்படின்றது இதில் வருதுங்க. இதனுடைய பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 530 ரூபா வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபியூல் கூட பார்த்தீங்கன்னா 2,669 ரூபா அப்படின்றத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம அந்த கால்குலேஷனுக்குள்ளே போக வேணாம், அதை நம்ம வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ 530 ரூபா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போகிற ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்கிட்டு 530 ரூபா வருதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் அப்படின்றத பண்ணிக்கோங்க. அங்கே ஒருவேளை டிக்ளைன் ஆகுதுன்னா உடனே அங்கேயே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி டோல்கேட்டில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா, பைசா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி, நீங்கள் அங்கேயே வந்துட்டு டோல்கேட்டுக்கு உள்ள கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஒரு சிலர்லாம் என்னமோ நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும், மாற்றிடாதீங்க பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ உங்கள் தேவைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது தான் போயிட்டு இருக்குது. ஸோ இது அமலுக்கு வந்து அதை மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி ஸோ இன்னும் நிறைய வேலைகள் அப்படின்றது இருக்குது. அதனால் இதை நினச்சி நீங்கள் இதெல்லாம் எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, கார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய மிஸ்டர் விஸ்வா கார் சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.